வணக்கம். நான் உங்கள் ராமன். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருமே தன்னோட உயிருக்கு உயிரான அந்த உயிருக்கு நிகரான காதலனோ காதலியோ பிரிஞ்சு போகிற வழி தாங்க முடியாமல் கண்ணீர் சிந்துன்னு தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். அதே போல் என்னோட உயிருக்கு உயிரான உயிருக்கு நிகரான ஒருத்தி என்ன பிரிஞ்சு போன அன்னைக்கு கண்ணீர் சிந்திக்கொண்டே நான் எழுதிய ஒரு சில வரிகள். பெற்ற தாய் என்னை பிரிவதில்லை, பெற்ற தகப்பன் என்னை பிரிவதில்லை, என் அன்பானவள் என்னை பிரிவதில்லை, என் இரத்த பாசங்கள் என்னை பிரிவதில்லை, என் உறவுகள் என்னை பிரிவதில்லை, உயிருக்கு உயிரான நட்புகள் என்னை பிரிவதில்லை என்று நீங்கள் நினைக்காதீர்கள். ஏனெனில் கடவுள் உங்கள் உடல் நலனுக்காக கொடுக்கப்பட்ட உங்கள் உயிர் கூட என்றாவது ஒரு நாள் பிரிந்துவிடும் என்று நீங்கள் நினையுங்கள். பிரிவு என்பது உங்களுக்கு சம்பவமாகவே இருக்குமே தவிர அது ஒருபோதும் உங்களுக்கு சங்கடமாக இருக்காது. என்னென்னா, நம்ம உயிருக்கு உயிராக காதலித்தோம், விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம இவ்வளோ உயிர் வச்சுருந்தோம், பட் ஆனால் அந்த உயிரையே அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணீர் சிந்துவதை விட நம்ம உயிருக்கு நம்ம உடலுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட உயிர் கூட ஒரு நாள் பிரிஞ்சு போகுதுன்னு நீங்கள் நினைங்க.